வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 2 அலகு 1 எண்ணியல் பயிற்சி 1 5ல் 4, 5, 6 இந்த 3 கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 4வது கணக்கு பாருங்க. 25 மீட்டர் நீச்சல் போட்டியில் 5 நீச்சல் வீரர்கள் ABCDE ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களின் நேரங்கள் முறையே 15.7 வினாடிகள், 15.68 வினாடிகள், 15.6 வினாடிகள், 15.74 வினாடிகள், 15.67 வினாடிகள் எனில் போட்டியின் வெற்றியாளரை கண்டறிக. ஒரு நீச்சல் போட்டி எவ்வளோ தூரம் நீந்தி போகணும்? 25 மீட்டர் நீந்தி போகணும். 5 பேர் போயிருக்காங்க. அந்த 5 பேரும் வந்த வினாடிகள் கொடுத்துருக்காங்க. ஏன்றவருக்கு எவ்வளோ நேரம்? 15.7, பிக்கு 15.68, சிக்கு 15.6, டிக்கு 15.74, இக்கு 15.6. அப்போ யார் வெற்றியாளர்? யார் வெற்றியாளர் இருப்பா? சீக்கிரம் வந்தவங்க தான் வெற்றியாளர் இல்லையா? முதல்ல வந்தவங்கன்னா யார்? ஃபாஸ்ட்டாக, வேகமாக, சீக்கிரமாக வந்தவங்க, கம்மியான நேரத்தில் வந்தவங்க தான் யாருன்னு நம்ம பார்க்கணும். அப்போ பாருங்க, எல்லாமே 15 இருக்குது. அப்போ இந்த 15.7னா என்ன அர்த்தம்? 15.70. இந்த 15.6னா என்ன அர்த்தம்னா 15.60ன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, நம்ம புள்ளிக்கு அடுத்து நம்ம முழு எண்ணாவே எடுத்துக்கலாம். 70, 60, 68, 74, 67. அப்போ யார் கம்மியான நேரத்தில் பாருங்க? 60 தானே கம்மி. இந்த 15.6 இதுதான் கம்மியான நேரத்தில் வந்து. அப்போ வெற்றியாளர் யாரு? சீன்றவர் தான் வெற்றியாளர். வெற்றியாளர் யாரு? சி ஆவார். வெற்றியாளர் அப்படின்னா குறைந்த நேரத்தில் வரணும். அப்போ குறைந்த நேரத்தில் வந்தவர் யாரு? சி தான். அப்போ சி தான் வெற்றியாளர். சரியா? அடுத்தது 5வது கணக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5வது கணக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தசம எண்களை பின்னங்களாக மாற்றுக. முதல் இது பாருங்க, 23.4. இதை நம்ம என்ன மாற்ற போகிறோம்? பின்னமாக மாற்ற போகிறோம். 23.4 பெருக்கல் இந்த தசம புள்ளிக்கு வலது பக்கத்தில் ஒரே ஒரு இலக்கம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? 10/10 கொண்டு பெருக்கணும். ஈக்குவல் டு பாருங்க, இந்த இடத்துல பகுதியில் எதுவுமேலாம் 1 அர்த்தம். முதல்ல பகுதியை பெருக்குங்க. 1 10 10. இந்த இடத்துல பாருங்க, 23.4 10 கொண்டு பெருக்குனா 234. பெருக்கி காமிக்கிட்டுமா? பாருங்க, 23.4 10 கொண்டு பெருக்க வரும். பெருக்குங்க. இந்த இடத்துல என்ன வரும்? 0 0 0. 1 கொண்டு பெருங்க. 1 4 4, 1 3 3, 1 2 கூட்டுங்க. 0 4 3 2. இந்த இடத்துல பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ இந்த ஆன்சரில் வலது பக்கத்துலேருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 234.0. அப்போ இந்த புள்ளிக்கு வலது பக்கம் 0 தான், அதுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன? 234 தான். இதான் ஆன்சர். இப்போ பாருங்கள், இதை நம்ம கேன்சல் பண்ணி எழுதிக்கலாமா? 2வது பாடு பாருங்கள். I 2 10. இந்த இடத்துல O 2 2, 3ல் O 2 2, மிச்சம் 1 எங்கே போகும்? 4க்கு முன்னால். 4க்கு முன்னால் போட்டால் 14. 14ல் 7 2 14 ஈக்குவல் டு. அப்போ ஆன்சர் என்ன? 117/5. இதான் என்னது? நமக்கு தேவையான பின்ன வடிவம். இப்போ பாருங்க, அடுத்தது 2வது பாருங்க. 46.301. இந்த 46.301 நம்ம பின்னமாக மாற்ற போகிறோம். அப்போ புள்ளிக்கு வலது பக்கம் 3 இலக்கம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 1000/1000 கொண்டு பெருக்கணும். 3 இலக்கம் இருந்துச்சுன்னா 1000/1000, 2 இலக்கம் இருந்துச்சுன்னா 100/100, 1 இலக்கம் இருந்துச்சுன்னா அங்கே 10/10. சரியா? இப்போ பாருங்க, இதுக்கு பகுதியில் எதுவுமே எல்லாம் 1 இருக்கிறதா அர்த்தம். பெருக்கிடலாமா? பகுதியை பெருங்க. 1ஐயும் 1000ஐயும் பெருக்குனா 1000. இது 2ஐயும் பெருக்க போகிறோம். 46.301 1000 கொண்டு பெருக்குனா 46,301 வரும். இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இதுதான் ஆன்சர். இதை உங்களுக்கு பெருக்கி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல எதை கொண்டு பெருக்க போகிறோம்? 46.301 1000 கொண்டு பெருக்க போகிறோம். முதல்ல இந்த 0 கொண்டு பெருக்குமா? 0 கொண்டு பெருக்குனா 0 0 0 0 0. முடிஞ்சுதா? இப்போ இந்த 0 கொண்டு பெருக்க போகிறோம். 0 0 0 0. இப்போ இந்த 0 கொண்டு பெருக்க போகிறோம். 0 0 0 0 0. இப்போ 1 கொண்டு பெருக்க போகிறோம். பாருங்க, 1 1, 1 0 பெருக்குனா 0, 1 3 3, 1 6 6, 1 4 4. கூட்டுங்க. இந்த 0 இந்த 0 இந்த 0, 1 0 3 6 4. பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் 3 இலக்கம் இருக்கா? அப்போ இங்கேருந்து வலது வந்து 3 இலக்கம். 1 2 3. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். பாருங்க, 46,301.000. புள்ளிக்கு வலது பக்கம் 0 தான், மதிப்பு கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன? 46,301 தான் ஆன்சர். இதை கேன்சல் பண்ண முடியாது. இதுதான் நமக்கு தேவையான பின்ன வடிவம். அடுத்தது பாருங்க, 6வது பார்க்கலாமா?
ஆறாவது என்ன கொடுத்துருக்காங்க, பின்வருவனவற்றை கிலோமீட்டரில் மாற்றுக. இங்கே 256 மீட்டர், இது என்ன மாற்றணும், கிலோமீட்டராக மாற்றணும். அப்போ பாருங்க, ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர், 1000 மீட்டர் இல்லையா. அப்போ 1000 மீட்டர் அப்படின்னா 1 கிலோமீட்டர். அப்போ 1 மீட்டர் அப்படின்னா எவ்வளவு, 1/1000 கிலோமீட்டர். அப்போது மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்ம எதை கொண்டு வகுக்கணும், 1000 கொண்டு வகுக்கணும். அப்படிலாம் 1/1000 கொண்டு பெருக்கணும். ரெண்டும் ஒன்று தான். சரியா. இப்போ பாருங்கள், இந்த 256 மீட்டரை நம்ம என்ன செய்கிறோம்னா 1000 கொண்டு வகுக்கிறோம். வகுத்தா இது என்ன மாறிடும், கிலோமீட்டராக மாறிவிடும். ஈக்குவல் டு, இப்போ நம்ம வகுத்து ஆன்சர் எழுதிடலாமா. பாருங்கள், 256 வகுக்க போகிறோம். எதை கொண்டு, 1000 கொண்டு. 256 1000 கொண்டு வகுக்க முடியுமா, வகுக்க முடியாது. அப்போ இங்கே 0 சேர்க்கணும், இங்கே 0 சேர்த்து புள்ளி. 2560 எத்தனை ஆயிரம், 2000 இருக்குது. 2 பெருக்கல் 1000 2000. இது பண்ணிடுங்க, 0 6 5. இப்போ 560 1000 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இங்கே மட்டும் 0 சேர்த்தா போதும். இப்போ 5600 எத்தனை ஆயிரம், 5000 இருக்குது. 5 பெருக்கல் 1000 5000. கழிச்சிருங்க, 0 0. 6ல் 0 கழிச்சு 6 தான், 5ல் 0 கழிச்சு 0 போட வேண்டாம். இப்போ 600 1000 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இங்கே 0 சேர்த்துடணும், 6000. 6000ல் எத்தனை ஆயிரம் இருக்குது, 6000 தான் இருக்குது. அதாவது 6 பெருக்கல் 1000 6000. ஆன்சர் என்ன, 0 வந்துருச்சா. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, 0.256 கிலோமீட்டர். நம்ம என்ன செஞ்சிட்டோம், 256 மீட்டர் கிலோமீட்டரை மாற்றினா 0.256 கிலோமீட்டர். சரியா. அதே மாதிரி இப்போ இதை பாருங்கள், 4567 மீட்டர் கிலோமீட்டராக மாற்ற போகிறோம். அப்போ இந்த 4567 வகுக்கணும். எதை கொண்டு வகுக்கணும், 1000 கொண்டு வகுக்கணும். இந்த இடத்துல கிலோமீட்டர். சரியா, வகுக்கலாமா. இப்போ பாருங்கள், 4000 இந்த இடத்துல வகுத்து காமிக்கிறேன் பாருங்கள். 4567 வகுக்க போகிறோம். எதை கொண்டு, 1000 கொண்டு. 4560 எத்தனை ஆயிரம் இருக்குது, 4000 இருக்கா. 4 பெருக்கல் 1000 4000. கழிச்சிருங்க, 7 6 5. 4 4 கழிச்சா 0. 567 1000 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே 0 சேர்க்கணும், இங்கே வெறும் புள்ளி மட்டும்தான் வைக்கணும். இப்போ பாருங்க, 5607 எத்தனை ஆயிரம், 5 இருக்கா. 5 பெருக்கல் 1000 5000. கழிச்சிருங்க, 0 7 6. 5ல் 5 கழிச்சா 0. இப்போ 670 1000 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இங்கே மட்டும் 0. அப்போ 6700 எத்தனை ஆயிரம், 6000மா. அப்போ 6 பெருக்கல் 1000 6000. கழிச்சிருங்க, 0 0 7. சரியா. இந்த 6ல் 6 கழிச்சா 0. இப்போ 700க்கு 1000 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இங்கே 0 சேர்த்துற வேண்டியது தான். 7000. 7000ல் எத்தனை ஆயிரம், 7000. 7000ல் எத்தனை ஆயிரம் இருக்குது, 7000. ஸோ 0 வந்துடுச்சு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, 4567 1000 கொண்டு வகுத்தோம்னா 4.567 கிலோமீட்டர். இதான் என்னது, நமக்கு தேவையான தசம வடிவம். சரியா. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.